ஹலோ எவ்ரிவன். கப்பல் எல்லாமே தண்ணியில் தான் போகும் பார்த்துருப்போம். ஆனால் இந்த கப்பலை மலை மேலே தூக்கி கீழே இறக்க வைக்க முடியுமா என்ன? சயின்ஸ் தெரிஞ்சுக்க சயின்ஸ் வித் சல்மானை பார்த்து புரிஞ்சுக்க. சைனா, ஏசியா, யூரோப் இது போன்ற நாடுகள்லேருந்து சரக்குகளை ஏற்றிக்கிட்டு வர்த்தக ரீதியாக போகிற கப்பல்கள் எல்லாமே சவுத் அமெரிக்காவை சுற்றிட்டு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. இதனால் அந்த கப்பல்கள் கூடுதலாக ஒரு 20,000 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டது. இப்போ இந்த கப்பல்கள் எக்ஸ்ட்ரா 20,000 கிலோமீட்டர்ஸ் போகிறதுனால அந்த கப்பல்களுக்கு ஆகிற ஃபியூல் செலவும் அதிகமாச்சு. அது டெஸ்டினேஷனுக்கு போகிற நம்பர் ஆஃப் டேஸும் அதிகமாச்சு. இதை குறைக்கிறதுக்கு ஏதாவது குறுக்கு வழி இருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப இன்ஜினியர்ஸ் எல்லாருமே ஒரு பீஸ் ஆஃப் லேண்டை பார்க்குறாங்க. ஸோ இந்த லேண்ட் வழியாக இந்த கப்பல்கள் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா அந்த எல்லா கப்பல்களும் 19,500 கிலோமீட்டர்ஸ்குள்ளே போயிட்டு டெஸ்டினேஷன் அடைய முடியும். அப்படி அந்த இன்ஜினியர்ஸ் கண்டுபிடிச்ச லேண்டு தான் பனாமா அப்படின்னு சொல்லுவோம். இந்த பனாமாவை இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இஸ்துமஸ் ஆஃப் பனாமா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 4 பக்கமும் தண்ணி இருக்குது, நடுவில் மட்டும் ஒரு லேண்ட் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இஸ்துமஸ் அப்படின்னா 2 பெரிய நகரங்களை இணைக்கக்கூடிய ஒரு சின்ன பீஸ் ஆஃப் லேண்ட். அந்த பீஸ் ஆஃப் லேண்டுக்கு 2 பக்கமும் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம இஸ்துமஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இஸ்துமஸ் ஆஃப் பனாமா அப்படின்றது கடல் மட்டத்தை விட 85 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை பிரதேசம். இந்த மலை பிரதேசத்துக்கு நடுவில் ஒரு கால்வாய் அமைக்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனால் இந்த பொறுப்பு யார்கிட்ட போச்சு அப்படின்னா இந்த சூயிஸ் கால்வாயை கட்டின கவுண்ட் ஃபெர்டினாண்ட் டி லெஸ்ப் அப்படின்ற ஒரு பொறியாளர்கிட்ட போச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க டீம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மலை பிரதேசத்தில் இந்த கால்வாயை கட்டுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இந்த மலையை குடையிறதுக்குலாம் டெக்னாலஜி கிடையாது. ஆனால் இந்த இன்ஜினியர் நான் மலையை குடைஞ்சி தான் கால்வாயை அமைப்பேன் பிடிவாதமாக இருந்தார். அதுக்கேற்ற மாதிரி வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டார். அது மலை பிரதேசம் அப்படின்றதுனால அங்கே இருக்கக்கூடிய விஷ ஜந்துக்கள் இதனால் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டு ஒரு 25,000 பீப்புள் இறந்துட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க, ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் இந்த ப்ராஜெக்டை கைவிட்டுட்டாங்க. அடுத்தபடியாக இந்த ப்ராஜெக்ட் யார்கிட்ட போச்சு அப்படின்னா இந்த அமெரிக்கர்கள்கிட்ட போச்சு. இந்த அமெரிக்கன்ஸ் எப்படிடா இந்த கால்வாயை கட்டலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப யாரோ ஒரு இன்ஜினியர் இந்த ஹனுமான் மலையை தூக்கிட்டு போனார்ல, அது மாதிரி நம்ம வேணா என் கப்பலை தூக்கி மலைக்கு அந்த பக்கம் வச்சிடலான்ட்டு விளையாட்டுக்கு சொல்லியிருப்பார் போல. அதை இந்த பசங்க சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதுக்கு பிளான் போட ஆரம்பித்தாங்க. இந்த பனாமா நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமான மழைப்பொழிவு இருக்கும். ஸோ அதை இந்த இன்ஜினியர்ஸ் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு அது கூட கிராவிட்டி அப்படின்ற ஒரு சயின்ஸ் கான்செப்டையும் சேர்த்துக்கிட்டு முதல்ல 2 விஷயம் பண்ணுறாங்க. அந்த மலை மேலே இந்த மழை தண்ணியெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரு அணையை கட்டுறாங்க. அந்த அணைக்கு கீழே பார்த்தீங்கன்னா கட்டூன் லேக் அப்படின்ற ஒரு செயற்கையான ஏரியையும் கட்டுறாங்க. அந்த ஏரிக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சேம்பர்ஸ் கட்டுறாங்க. இந்த சேம்பர்ஸில் லாக் சிஸ்டமோட கட்டுறாங்க. பலாயிரம் டன் கொண்ட கப்பலை எப்படி மலை மேலே ஏற்றி இறக்குறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஒரு கப்பல் அட்லாண்டிக் ஓஷன்லேருந்து ஃபஸ்ட்டு சேம்பர் கிட்ட அதுக்கப்புறமா இந்த ஃபஸ்ட்டு சேம்பருக்கு கீழே இருக்கிற ஒரு லாக் சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறப்ப கடல் மட்டத்தில் இருக்கிற தண்ணி இந்த ஃபஸ்ட்டு சேம்பருக்கு வந்துடும். 2 தண்ணியும் சரிசமமாக வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு சேம்பருக்கு முன்னாடி இருக்கிற கேட்டை திறப்பாங்க. அதுக்கப்புறமா கப்பல் ஃபஸ்ட்டு சேம்பருக்கு வந்துடும். இப்போது அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு செகண்ட் சேம்பருக்கு கீழே இருக்க ஒரு லாக் சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணுறப்ப செகண்ட் சேம்பரில் இருக்கிற தண்ணி கிராவிட்டி மூலிமா ஃபஸ்ட் சேம்பருக்கு ஃபில் ஆகும். இப்போ 2 தண்ணியுமே சரிசமமாக வந்ததுக்கப்புறமா கப்பல் செகண்ட் சேம்பருக்கு வந்துடும். இதே மாதிரி தேர்ட் சேம்பருக்கு வரும். தேர்ட் சேம்பருக்கு வந்ததுக்கப்புறமா அந்த கட்டூன் லேக்குக்கு கீழே இருக்கிற ஒரு சின்ன லாக் ஓப்பன் பண்ணுறப்ப கட்டூன் லேக்கில் இருக்கிற தண்ணி தேர்ட் சேம்பருக்கு சரிசமமாக வந்துடும். அதுக்கப்புறமா லேக் ஓப்பன் பண்ணுவாங்க. கப்பல் கட்டூன் லேக்கில் ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி கடல் மட்டத்தில் இருக்கிற கப்பல் இப்போது 85 அடி உயரத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இதே மாதிரி அவங்க கப்பலை கீழே இறக்கிறதுக்கு ஒரு சேம்பருக்கு கீழே இருக்க லாக் சிஸ்டத்தும் ஓப்பன் பண்ணுறப்ப தண்ணி லெவல் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். மேலே இருக்கிற கப்பல் படிப்படியாக கீழே இறங்கி கடைசியாக பசிபிக் ஓஷனில் போயிட்டு சேர்ந்துடும். இப்படி ஒரு கப்பலை மலை மேலே ஏற்றி கீழே இறக்கிறது மூலிமா அவங்க ஒரு கப்பலுக்கு குறைந்தபட்சம் 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் டோல் ஃபீஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு வருஷத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 1400க்கும் மேற்பட்ட கப்பல் இந்த பனாமா கால்வாய் வழியாக போயிட்டு இருக்கு. எப்படி கரிகாலன் கட்டின கல்லணை ஒரு பொறியியல் அதிசயமோ அதே மாதிரி 100 வருஷத்துக்கு முன்னாடி எந்த விதமான பெரிய டெக்னாலஜிஸும் யூஸ் பண்ணாமல் கிராவிட்டி அப்படின்ற ஒரு சின்ன கான்செப்டை யூஸ் பண்ணி தியோடர் ரூஸ்வெல்ட் அப்படின்ற இன்ஜினியரால் கட்டப்பட்ட இந்த பனாமா கால்வாயும் ஒரு அதிசயம்தான்.